மட்டன் குழம்புக்கு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றியாச்சு. மட்டன் வறுவல் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல். மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட. அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் 1 kg வாங்கிட்டு வந்திருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், என்கிட்ட இஞ்சி எல்லாமே இருக்குது, பச்சை மிளகா, இஞ்சிலாம். அதனால் நான் இதை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டனை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அழகாக வேக வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் வர மாதிரி வேக வச்சிடலாம். குக்கரில் போட்டு எல்லாத்தையும் வேக வச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரைஸும் நம்ம செஞ்சிடலாம். வெங்காயம், நம்ம மட்டனுக்கும் வறுவலுக்கும் தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 4-5 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு 4 தக்காளியாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் வந்து உருளைக்கிழங்கு, நம்ம மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம். சில பேர் உருளைக்கிழங்கும் போட மாட்டாங்க, நான் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஆஞ்சி தண்ணியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. குழம்புக்கும் வறுவலுக்கும் மட்டனும் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. 3 விசில் வச்சுருந்தேன், வெந்துருச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு வந்து வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடானதும் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெங்காயம் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிறதுக்கு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். வதக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து நம்ம அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கினது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வதங்கின உடனே வந்து பாதி வந்து வறுக்கிறதுக்கும் பாதி வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம அப்படியே குழம்பு வைக்கிறதுக்கு மட்டன்லாம் வேக வச்ச மட்டன் எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு தேவையான குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குழம்பு நிறைய தேவைன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், சாம்பார் தூள் இருக்கும்ல, அது ஒரு 2 ஸ்பூனு, கார மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. நான் ஏற்கனவே வேகிறதுக்கெலாம் வந்து உப்புலாம் போட்டிருக்கேன்றதுனால நான் கொஞ்சம் லைட்டாகவே போட்டிருக்கேன். குழம்பை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டோடனே நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நம்ம ஒரு வானலை வச்சுட்டு வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம், மஞ்சத்தூள் போட்டு வதக்கியிருக்கேன். வதக்கண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கியிருக்கேன். அப்புறம் எல்லாம் வதங்கண்டதும் தக்காளியும் புதினா, கொத்தமல்லாம் நம்ம வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். எல்லாம் வதக்கண்டும் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான மட்டன் பாதி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு இதில் வறுத்துக்கிறேன். பாருங்கள், அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நிறைய காரம் தேவையில்லைன்றதுனால திட்டமாக நான் போட்டிருக்கேன். அப்புறம் காரம் மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா எல்லாமே, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். நல்லா தண்ணி சுண்டி ட்ரை ஆகிற வரையும் நல்லா நம்ம வந்து வேக விடலாம், அடி பிடிக்காமல். இது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி வந்து தேங்காவை துருவி வச்சுக்கிறேன். கூடவே முந்திரி பயிரும் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் வேணும்னா போட்டுக்கலாம், நான் பெருஞ்சீரகம் வேண்டான்றதுனால நான் போடலை. அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து கரண்டியில் ஒட்டுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா கொச்சி நல்லா அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வெந்துட்டுருக்கோம். 5 நிமிஷம் கொதிக்கிற வரையும் நம்ம மூடி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி விட்டுட்டு நம்ம வறுவல் எப்படி என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வறுவல் எப்படி கொச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. மட்டன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ட்ரை ஆகிற மாதிரி இது பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிடுத்து, மட்டன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக வந்துடுச்சுன்ட்டு. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுத்து, மட்டன் வறுவலும் ரெடி ஆகிடுத்து. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா பாருங்கள் மட்டன் வறுவல் எவ்வளோ ட்ரையாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம அப்படியே வந்து குழம்பு கூட சேர்த்து பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ சாதம் போட்டிருக்கேன். சாதம் போட்டதும் பார்த்திங்கன்னா குழம்பும் நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.